பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வைராகியத்தை குறித்து பார்ப்போம். அதாவது பக்தி வைராகம் என்றால் என்ன? இப்போ இந்த உலக காரியத்துல இருக்கிற மனுஷர்கள் அவங்களுக்கும் ஒரு வைராகம் உண்டு. ஆனா அது பக்தி வைராகம் அல்ல. இந்த வைராகியம், அதாவது ஜெலஸ் ஃபார் காட். ஜெலஸ் என்ன? வைராகம் என்றால் என்ன? ஒரு தீர்வு ஆர்வம், அதாவது ஒரு குறிக்கோளை அடைவதற்காக விடாமுயற்சியோட செயல்படும் தீவிர உணர்ச்சிக்கு பேர் தான் இந்த வைராகியம். அப்போ இந்த வைராகத்தை நாம எப்படி தேவனிடத்தில் நாம் காட்ட வேண்டும்? அதே போல நாம் இயேசு கிறிஸ்துக்காக பக்தி வைராகம் உள்ளவர்களா இருந்தால் அவரும் நமக்காக வைராகமா இருப்பார். ஆதியாமத்துல இருந்து நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஜனத்தை எப்படி அழைத்தார், எப்படி நேசித்தார், அவர் வைராகம் பாராட்டினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வாசிக்கலாம். முதல் வசனத்தை புதிய ஏற்பாடுல தீத்துல 2:14 வாசிக்கலாம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமேன், ஆமேன். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டார். நம்மை மீட்டு கொண்டது யாரு? இயேசு கிறிஸ்து தான். நாம் பாவிகளா இருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அந்த அக்கிரமத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இன்று ஒரு அக்கிரமம் இல்ல, 2 அக்கிரமம் இல்ல, சகல அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மீட்டு கொண்டது மாத்திரமல்ல, தமக்குரிய சொந்த ஜனமாகவும் அவர் நம்மை மீட்டு கொண்டு எப்படியா மாத்தி இருக்கிறாராம்? அவருடைய சொந்த ஜனமாகவும் நற்கிரைகளை செய்ய பக்தி வைராகம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் பலியாக வேண்டும், நமக்காக தான். சோ நாம அந்த நற்கிரைகளை செய்ய பக்தி வைராகம் உள்ளவராக இருக்கவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரா சிலுவையில. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருந்த அந்த அன்பு எந்த அன்புக்கும் ஈடாகாது. அதுதான் உண்மையான அன்பு. இயேசு கிறிஸ்து பாவிகள் மேல் வைத்திருந்த அந்த அன்புதான் மிகப்பெரிய அன்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நாம ஒரு காலத்துல தூரம் இருந்த இயேசுக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நாம தூரம் இருந்தோம், அந்நியர்களா இருந்தோம், நாம புறஜாதி மக்களா இருந்தோம். அப்போ அன்று அந்த ரட்சிப்பை கிடைக்க நமக்கு தகுதி இல்லாம இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவின் மரணத்தின் நிமித்தமாக அதை தகர்த்து விட்டார். இனி யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று இன்னைக்கு நம் எல்லோருக்கும் அந்த கிருபை மூலமா அந்த ரட்சிப்பதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தீத்துல சொல்றது போல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது நம்ம பாக்குறோம், அது தமக்குரிய சொந்த ஜனமாகவும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப நாம ஒரு காலத்துல பாவிகளா இருக்கும்போது அவருடைய சொந்த ஜனமா இல்ல, அந்நியர்களா இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நாம அவருடைய சொந்த ஜனமா மாறி இருக்கிறோம். இதே போலதான் யூத மக்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல எபிரேய மக்கள், இந்த யூத ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனமா இருந்தாங்க. வாசிக்கலாம். யாத்திரகம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஆமேன், ஆமேன். இந்த பூமியில கோடிக்கணக்கான மக்கள் அன்று இருந்தார்கள். ஆனா எல்லாரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து அப்படி கூறவில்லை, சொந்த ஜனம் என்று. ஆனா தமக்கென்று ஒரு சொந்த ஜனத்தை ஏற்படுத்தினார். அவர்கள்தான் இந்த எபிரேய மக்கள். ஆனா அவர்களுக்கு ஒரு கண்டிஷன் வைத்திருந்தார். அதாவது அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மை.
அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்பதுதான் அவர் வைத்திருந்த கண்டிஷன். அப்படி அந்த கண்டிஷனுக்கு இணங்கி அவருடைய கற்பனையின்படி நடந்தால் மட்டும்தான் அவருடைய சொந்த ஜனமா இருப்பார்கள். ஆனா சொல்றார், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அவர்கள் கண்ணார கண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக அந்த வைராகம் கொண்டிருந்தார். அதனால தான் சொல்றாரு, உங்களை எண்ணண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கீங்க. எப்படி சேர்த்து கொண்டார்? நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகள் மேல் சுமந்தது போல, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து வருவது போல அவர் தன்னுடைய ஜனத்தை சுமந்து கொண்டு வந்தாராம். அதுதான் கர்த்தருடைய வைராகியம் தம் ஜனத்துக்காக. ஆனா இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறார் ஆண்டவர். என் வாக்கை கேட்டு, என் வார்த்தையை கேட்டு, உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளும் போது, கை கொண்டால், அப்போது சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பதா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. அந்த பூமியை படைத்தது யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆண்டவராக கர்த்தர் தான் உண்டாக்கினார். இந்த பூமி எல்லாம் என்னுடையதா இருக்குது. ஆனால் நீங்க என்னுடைய வார்த்தையின்படி நடந்து என் உடன்படிக்கை கை கொள்ளும் போதுதான் என்னுடைய ஜனமா இருப்பீங்க. சகல ஜனங்களிலும், ஆனா பூமியில அநேக ஜனங்கள் ஜாதிகள் இருந்தது. அந்த ஜனங்களில நீங்கள் மட்டும்தான் எனக்கு சொந்த சம்பதா இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டமா இருந்த மக்கள் தான் இந்த எபிரேய மக்கள். இந்த பூலகம் பெரிதா இருந்தது. அதுல அநேக கோடிக்கணக்கான மக்கள் ஜாதிகள் பிரிந்து இருந்தார்கள், பரவி இருந்தார்கள். ஆனா ஒரு சின்ன தேசம் இஸ்ரேல் தேசம், அதுதான் கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை தான் அவரை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சொந்த மக்கள். ஆபிரகாமை அழைத்தார், வாக்குத்தத்தம் செய்தார். அதே போல ஈசாக்கு அழைத்தார், வாக்குத்தத்தம் செய்தார். ஈசாக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு. அப்போ ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஏன் உடன்படிக்கை பண்ண வேண்டும்? கர்த்தர் இந்த ஜனத்துக்காக வைரகம் கொண்டிருந்ததுனாலதான். அதனாலதான் உடன்படிக்கை யாரோடும் பண்ணல, தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு தான் அந்த வைரகத்தை கொண்டு அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஆனா அதுக்கு கண்டிஷன் பாத்தீங்கன்னாக்கா, என் உடன்படிக்கை கை கொள்ளும் போது, அப்போதான் நீங்க எப்படி இருப்பீங்களா? எனக்கு சொந்த சம்பத்து, என்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டாமா என்றால் நீங்கள் அந்த உடன்படிக்கை கை கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உபாகம் 14:2 வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாய் இருக்க தெரிந்து கொண்டார். ஆமேன். ஆமேன். ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டாராம் இந்த ஜனத்தை. எப்படி? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். ஆனா எல்லாரையும் அப்படி கூறவில்லை ஆண்டவர். அப்படி சொந்த ஜனம், அவருக்கு பயந்து நடக்கிற அந்த எபிரேய மக்கள்ல பார்த்தான்னு சொல்ல, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். அப்போ பரிசுத்தமான ஜனங்கள் என்று அவர் அழைக்கும் போது அந்த ஜனங்களுக்காக வைரகம் கொண்டனாலதான் அதை சொல்றாரு. ஏன்னா இவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிற ஒரு கூட்டமா இருந்தார்கள். இது சின்ன தேசம், கானான் தேசம். இவ்வளவு பெரிய மேப்ல பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் தேசம் ஒரு சிறு தேசமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா மேப்ல ஒரு சின்ன மூலையில ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்குதான் அந்த மேப்ல இருக்கும். ஆனா இந்த தேசத்துல தான் ஆண்டவர் வெளிப்பட்டார். பெத்லெஹேம் ஊரில் அவர் வெளிப்பட்டார் மாம்சத்துல. எதற்காக? இந்த மக்களுக்காக ஆண்டவர் வைரகம் கொண்டிருந்தனாலதான். அப்ப சொல்றார் ஆண்டவர், நீங்கள் எனக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாகவும் தெரிந்து கொண்டாராம். அப்ப ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் இந்த மக்களுக்காக வைரகம் உள்ளவர்களா இருந்தார். அதனாலதான் சொல்றாரு, என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய சொந்த ஜனம், அதே போல பரிசுத்தமான ஜனம் சொல்லி இந்த மக்களை பார்த்தா சொல்றாரு ஆண்டவர். வாசிக்கிற உபாகம் 26:17-18. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். ஆமேன். ஆமேன். ஆனா சொந்த ஜனம் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஜனம்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா எப்போது நாம அவருக்கு சொந்த ஜனமா இருப்போமா? கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியமங்களை கை கொண்டு
எப்போதான் நாம அவருடைய வழிகளை நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனையும் நியமங்களை கை கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். அப்போ இன்னைக்கு நாம கர்த்தருக்கு வாக்கு கொடுக்கிறோமா? அவருடைய கற்பனையின்படி நடக்கிறோம், அவருடைய நியமங்களின்படி கை கொள்றோம், அவர் சத்தத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிவோம் என்று வாக்கு கொடுத்தால் கர்த்தரும் என்ன பண்ணுவாராம்? உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பா என்றும். அப்போ கர்த்தருக்கு சொந்த ஜனமா இருக்க வேண்டும் என்றால் முதல்ல ஆண்டவர் கண்டிஷன் வைக்கிறாரு, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த எபிரேய மக்கள் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொந்த ஜனம் சொல்லி சொல்றாரு, என்ன சொந்த சம்பத்துன்னு சொல்றாரு, பெக்யூலர் பீப்பிள் அப்படின்னு ஆண்டவர் ஸ்பெஷலா அவங்களுக்கு பார்த்து சொல்றாரு. ஆனா எப்போது வெறுமையா அது சொல்ல ஆண்டவர், ஆனா ஒரு கண்டிஷனோட தான். அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அவருடைய வசனத்துக்கு நடுங்கி கை கொள்ளும் போது, தேவ பயத்தோடு நடக்கும் போதுதான் எனக்கு சொந்த ஜனமா இருப்பீர்கள். அன்று மாத்திரமல்ல, இன்றும் அதே கற்பனை தான். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அறிந்திருக்கிறேன்னு சொல்வதனாலயா அல்லது அவருடைய வார்த்தையின்படி நடப்பதனாலயா நாம அவருக்கு சொந்த ஜனமா இருப்போம்? இல்ல, நாம அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால் மட்டுமே அவருடைய சொந்த ஜனமா இருப்போம். அப்போ அந்த மக்களுக்கு சொன்னது போலதான் இன்னைக்கும் இயேசுக்கு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, என்னுடைய சொந்த சம்பத்து. அதே போல நீங்கள் என்னுடைய ராஜரீக ஆசாரிய கூட்டணி ஏன் சொல்றாரு? அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அந்த கற்பனை நடந்தால் மட்டும்தான் அந்த வசனப்படி நாம அவருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருப்போம். அப்போ ஒரு கண்டிஷனோட தான் ஆண்டு சொல்றாரு, என்னுடைய சொந்த சம்பத்து, என்னுடைய சொந்த மக்கள் பரிசு ஜனம்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் தம்மை ஜனத்துக்காக வைரகம் கொண்டிருந்தார். அப்போ வசனத்தின்படி நம்ம நடந்து இன்னைக்கு கீழ்ப்படியும் போதுதான். அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் தேவனுக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவர்களா? அதுதான் கேள்வி. அப்ப நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகிறேன், பண்டிகைகளை ஆசரிக்கிறேன் என்று சொல்வதனாலயா அல்லது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதனாலயா? அப்ப யார் அவருடைய சொந்த ஜனமா இருப்பாங்க? யாருக்கு கர்த்தர் வைரகம் கொண்டிருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த மன ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். அதேதான் புதிய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு ஆசார்கள் இருந்தார்கள், லேவி கோத்திரத்தில் பிறந்த ஆசார்கள் இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு யாரை பார்த்த ஆசார்கள் சொல்றாரு? வெறும் ஆசாரன் அல்ல, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, சூசன் ஜெனரேஷன். அப்ப பூமியில ஆயிரக்கணக்கான ஜாதிகள் சந்ததிகள் இருந்தது, ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு சொல்லி ஒரு சந்ததியை மட்டும் தான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே அல்ல. அப்ப ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், சந்ததி மாத்திரமல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொல்றாரு ஆண்டவர். ராயல் பிரீஸ்ட்ஹுட்னு சொல்லி எல்லாருமே சொல்லல. அப்ப இன்னைக்கு தேவனை அறிந்து வசனம் நடுங்கி பயபக்தியோடு நம்ம நடக்கும் போதுதான் அவருடைய ஆசாரிய கூட்டமா இருப்போம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள். அப்ப அன்னைக்கு எபிரேய மக்கள் பார்த்து என்னுடைய பரிசுத்த ஜனம் சொன்னார் இல்லையா? அப்படி சொல்லும் போது கூட அந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா வழி விலகி போனார்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ல, இவர்கள் வழங்க கழுத்த ஜனங்கள். ஏன்னா கர்த்தரை அறிந்திருந்தும் கூட அவர்கள் வழி விலகி போனார்கள். தேவன் ஒருவர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஆனாலும் கூட தேவனை விட்டு அந்நிய தேவர்களை, பாகால்களை வணங்க அவங்க தங்கள் இருதயங்களை சாய்த்தார்கள். அதனாலதான் வழங்க கழுத்த ஜனங்கள். இதே ஜனங்க தான் அவங்க செய்தாங்க. அப்போ தேவ பயத்தோடு அவருடைய வசனத்துக்கு நடுங்கி கற்பனை கை கொள்ளும் போது நாம அவருடைய சொந்த சம்பதா இருப்போம், சொந்த ஜனமா இருப்போம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருப்போம். அப்ப கர்த்தரும் நமக்காக வைரகம் கொண்டிருப்பார். வாசிக்கலாம் யோவான் 2:00 இயேசு கிறிஸ்து வைரகம் கொண்டிருந்தார். எதற்காக வாசிக்கலாம் யோவான் 2:13-17. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும்
ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் இருக்கும்போது அவருக்கு கூட வைரகம் இருந்தது. ஆனா அவர்தான் தேவன். ஆனா மாம்சத்தில் இருக்கும்போது அவருக்கு வைரகம் இருந்தது. எப்படிப்பட்ட வைரகம்? ஆனா அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அந்த தேவாலயத்துல என்ன பண்றாங்க, அங்க வியாபார வீடா மாத்தி இருக்கிறாங்க. அதை கண்ட உடனே இயேசு எருசலேமுக்கு போய் என்ன பண்றாரு, தேவாலயத்துல ஆடுகள் மாடுகள் புறாக்களை ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும். அப்ப தேவாலயம் என்பது என்னமா இருந்தது? ஆண்டவர் தேவாலயத்தை கட்ட சொல்லல. ஆனா சாலமன் ஒரு பெரிய ஆலயம் கட்டினான். ஆனா தேவன் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் வாசம் செய்வதில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவர் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்துல தான் வாசம் செய்கிறார். அப்படி இருந்தும் அன்னைக்கு ஆலயம் கட்டப்படுறது ஒரே ஆலயம் இருந்தது. ஆனா அந்த மக்கள் அது ஜெப வீடம் என்று அறிந்ததும் கூட அது வியாபார வீடம் மாத்தி இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து அதை கண்டிருந்தார். அவங்க என்ன பண்ணாங்க, காசுக்காரர் உட்கார்ந்தவர்களை கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டா பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வைரகம் இருந்தது. ஏன்னா இவங்க ஜெப வீடா இருந்த அந்த இடத்த அத வியாபார இடம் மாத்தி இருந்தனாலதான் ஆண்டவர் கோபம் வந்தது. ஏன்னா இதுக்கு பேர் என்னது, வைரகம் தான் சொல்ல இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துக்கு கோபம் வரும். ஏன்னா அவருக்கு வைரகம் இருந்தது. ஏன்னா இவர்கள் அந்த ஜெப வீட்டை வியாபார வீடமா மாத்தி இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ண, இவர்களை இவ்விடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீங்க. ஏசப்பா சொல்றாரு. அதை கண்ட உடனே அவனை பார்த்து, என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டா மாத்தாதீங்க, எடுத்து போங்கன்னு சொல்லி இடத்தை எடுத்து அடிக்கிறார். அதை அப்போ உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைரகம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார். அப்போ அந்த சீசர்கள் நல்லாவே அந்த நினைவு வந்தது. இந்த வசனம் நிறைவேறுது. என்ன வசனம்? அதாவது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைரகம் என்னை பட்சித்தது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு அந்த வைரகம் இருந்தது இல்லையா? ஏன்னா அந்த இடத்த பிதாவின் வீட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வியாபார வீட்டா மாத்திட்டீங்க. அதனால ஆண்டவருக்கு வைரகம் இருந்தாலதான் அதை எடுத்து விசிறி அடிக்கிறாரு. அதனால அவர் ஆவின் கனிகள் இல்லப்பா, அவர் கோவப்படுறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, இன்னைக்கு அதே போல பக்தி உள்ளவர்கள், வைரகம் உள்ளவர்கள் சில நேரங்களை சபையை குறித்து அவர்கள் சில நேரங்களை கடிந்து கொள்ளும் போது ஆவின் கனிகளே இல்லப்பா, அன்பே இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா இல்லை. ஆனா சபைக்காக, கர்த்தருக்காக தான் வைரகம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு வைரகம் இருந்தது. ஏன்னா இது ஜெப வீடு, இது தேவனுடைய ஆலயம். அப்படி இருந்த கூட நீங்க வியாபார வீட்டை மாத்திட்டீங்கன்னு சொல்லி அவருக்கு உள்ளத்துல பக்தி வைரகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு கட்டடத்தை பார்த்து வைரம் கொள்ள அவசியம் இல்லை. இது பெரிய ஆலயம், இது அலங்கரிக்கப்பட்ட ஆலயம், இதுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால அதை குறித்து வைரகம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட வைரகம் இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய கற்பனை கை கொள்வதற்கு அவருடைய வசனப்படி நடந்து நடுங்கி பக்தி வைரம் உள்ளவெல்லாம் நடப்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஆனா ஒரு ஆலயத்தை குறித்து நமக்கு பக்தி வைரம் இன்னைக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க தான் தேவனுடைய ஆலயம் ஏசப்பா சொல்லிட்டார். ஏன்னா அவர் வசிக்கிற ஸ்தலமே நம்முடைய இருதயம். வாசிக்கலாம் பிலிப்பு 3:4-7. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். ஆமென். ஆமென். பவுலு கூட வைரகம் இருந்தது. ஆனா அந்த வைரகம் சவுலா இருந்த அந்த பவுல் முதல்ல சவுலா இருந்தா இல்லையா? ஆரம்பத்துல அவனுக்கு வைரகம் இருந்தது. ஆனா எப்படிப்பட்ட வைரகம்? நியாய பிரமாணத்தை குறித்தான வைரகம் பவுலுக்கும் இருந்தது. அப்போ அத சொல்றான், அவன் சாட்சி கொடுக்குறான் பாருங்க. அதாவது
மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பார்க்க நாமே எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆனா மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் நானும் வைக்கலாம். பவுல் சொல்றான், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறதா இருந்தா நானும் வைக்க முடியும். ஆனா வேறு ஒருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பவுல் சொல்றான். ஆனாலும் அவன் சொல்றான், சாட்சி சொல்றான் பாருங்க, நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்திற்காரன், ஆனா எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நானு, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் நான் என்று பவுல் சொல்றான். அப்போ பவுல் முன்ன வைரகம் இருந்தது. ஆனா எப்படிப்பட்ட வைரகம் இருந்தவனுக்கு? நியாயப்பிரமாணத்தின்படிதான் பவுலுக்கு வைரகம் இருந்தது. அவன் சொல்றான், பக்தி வைரத்தின்படி சபையை நான் துன்படுத்தினேன். பவுல் என்ன சொன்னா, வீடுகள் தோறும் அவன் புகுந்து எல்லாரும் எடுத்து போட்டு அடித்து காவலில் வைத்தான். இதே போலதான் சவுலா இருக்கும்போது அவன் என்ன செஞ்சான்? சபையை துன்படுத்தினான். அந்த சபை எங்க இருந்தது? அன்னைக்கு வீடுகள் தோறும் இருந்தது. அதனாலதான் பவுல் என்ன பண்றான், வீடுகள் தோறும் புகுந்து அவங்களை இழுத்து அடிச்சு அவங்களை என்ன பண்றான், சிறைச்சாலையில அடிச்சு வைக்கிறான். அதான் சாட்சி கொடுக்குறான் பாரு. பக்தி வைரத்தின்படி சபையை துன்படுத்தினவன் நான், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவனா இருந்தேன் என்று பவுல் கூறுகிறான். அப்போ பவுலுக்கு பக்தி வைரம் இருந்தது. ஆனா அந்த பக்தி வைரகம் எப்படி இருந்தது? நியாயப்பிரமாணப்படிதான் இருந்தது என்று பவுல் சொல்றான். அதனால ஆகிலும் எனக்கு லாபமான இருக்க எல்லாவற்றையும் அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஆனா பவுலுக்கு எது லாபமா இருந்தது? அவன் நியாயப்பிரமாணப்படி கடைப்பிடிக்கணும் இருந்தான், அது லாபமா இருந்தாலும் கூட. ஆனா அதே சவுல் தான் பவுல மாறின பிறகு அவன் சொல்றான், நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். வாசிக்கலாம். அதே போல பவுல் சொல்ற ஒரு விஷயத்த வாசிக்கலாம். கலாத்தியர் 4:18-19. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஆமீன். பவுல் நியாயப்பிரமாணப்படி அவன் வைரகம் கொண்டவனா இருந்தான். அதே பவுல் சொல்றான் பாருங்க, ஆனா நல்ல விஷயத்தில் வைரகம் பாராட்டுவது நல்லதுதான். ஆனா நியாயப்பிரமாணப்படி அவன் வைரகம் பாராட்டினான். அதை விட நல்ல விஷயத்தில் வைரகம் பாராட்டுவதுதான் நல்லதுன்னு பவுல் சொல்றான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்போதும் பாராட்ட வேண்டும் என்று என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக என்ன பண்றா, மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். பவுலுக்கு வைரகம் எப்படி இருந்தது பாருங்க. அதே சவுல் தான் பவுல மாறினோட அவனுக்கு வைரகம் இருந்தது கர்த்தருக்கு என்று. அதனாலதான் சொல்றான் அவன், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதை படுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றான். இதுதான் உண்மையான கர்த்தருக்குள்ள இருக்கிற வைரகம். அப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள உருவாக வேண்டும். அதான் சில இடங்கள் என்ன பண்றான், கடிஞ்சுக்கிறான். கலாத்திய சபைக்கு பேசும்போது அவங்க விசுவாசம் விட்டு விலகி போகும்போது அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து அவன் என்ன பண்றான், புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி சொல்றான். அப்ப ஏன் சத்தியத்தை விட்டு விலகி போறதுனாலதான். ஏன்னா அந்த யூதர்கள் கலகம் பண்ணும்போது அங்க இருந்த அந்த விசுவாசிகளை விலகி போகும்போதுதான் அவன் என்ன பண்றான், கடிஞ்சுக்கிறான், புத்தி இல்லாத கலாத்தியரே. அப்ப கடிஞ்சிக்கும் போது பவுலுக்குள்ள ஆவியின் கனிகள் இல்லையா? இருந்தது. அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைரத்தின் நிமித்தமாக எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள உருவாக வேண்டும் என்று அந்த வாஞ்சை இருந்தது. அந்த பக்தி வைரம் இருந்தனாலதான் அவன் கடிஞ்சுக்கிட்டு பேசுறான், புத்தி இல்லாத கலாத்தியரே. அப்ப அவங்க எல்லாம் மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தை விட்டு விலகி போக கூடாதுன்னு தான் அவனுக்கு வைரகம் இருந்தது. அதனாலதான் அவன் கடிஞ்சுக்கிறான். வாசிக்கலாம். யோவான் 9:34-38. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஆமேன். ஆமேன். இந்த 9ஆம் அதிகாரத்தை நல்லா கவனித்து பாருங்க. இதை வேணா நீங்க வாசித்து பாருங்க. இதுல ஒரு பிறவி குருடனா இருக்கிறான், ஒரு மனுஷன்.
அவன் பிறக்கும் போதே வந்து குருடனா இருக்கிறான், கண் பார்வை இல்லாத இருந்தான். அப்போ அந்த கண் பார்வை இல்லாத அந்த பிறவி குருடனுக்கு பார்வை வந்து பெற்றுக்கொள்கிறான். இயேசு கிறிஸ்து அவனுக்கு அற்புதம் செய்கிறார். அப்போ பார்வை அடைந்த பிறகு அந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க, இவங்க வந்து எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், எப்படியாவது இவனை புறம்பாக்க வேண்டும் என்று மனதுல வந்து உள்ளத்துல வந்து கசப்பு இருந்தது. அதனால அவனை கூப்பிட்டுக்க, இது எப்படி வந்தது, உனக்கு எப்படி பார்வை வந்ததுன்னு சொல்லி ஒரு முறை இல்ல 2 முறை கேட்கிறாங்க. அப்போ முதல்ல அவங்க தாயிடத்தில் கேட்கும்போது அந்த பிறவி குருட தாய்க்கு ஒரு பயம் உள்ளத்துல இருந்தது. ஒருவேளை இயேசு தான் இந்த அற்புதம் செய்தார் என்று சொன்னால் என்னை புறம்பாக்கி தள்ளி விடுவார்கள் என்று அஞ்சி அவங்க என்ன சொல்றாங்க, இவன் வயது உள்ளலாம் இருக்கிறான், இவனே கேளுன்னு சொல்லி அந்த பிறவி குருட தாய் சொல்லுகிறாள். அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து அந்த பிறவி குருடனை பார்த்து எப்படி உன் பார்வை வந்தது சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஒரு முறை கேட்கிறாங்க. அவன் வந்து தயக்கத்தோட முதல்ல சொல்றான். அவன் சொல்றான் பாருங்க, முன்னே உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கேளாமல் போனீர்கள். அப்ப ஒரு தடவை கேட்கிறாங்க, அவன் சொல்றான். அதுக்கு மறுபடியும் என்ன பண்றாங்க, மறுபடியும் வந்து கேட்கிறாங்க 2ஆம் தரம். அப்ப மறுபடியும் கேட்கும்போது அவன் சொல்றான், உனக்கு செய்து, அதாவது அவன் சொல்றான் பாருங்க, முன்னே உனக்கு சொன்னேன் நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ. அப்ப முதல்ல தயக்கம் வந்தது அவனுக்கு. ஏன்னா நான் வந்து இயேசு கிறிஸ்து தான் எனக்கு கண் பார்வை கொடுத்தான்னு சொன்னாக்கா என்னை சபையை விட்டு புறம்பே தள்ளி விடுவார்கள் உள்ளத்துல அந்த தாய்க்கு இருந்தது போல உள்ளத்துல இந்த கூடனுக்கும் அச்சம் இருந்தது. அதனால முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றான், அவன் வந்து தயக்கத்தோட அவன் பேசுறான். அப்ப 2வது கேட்கும்போது தான் அவன் சொல்றான் பாருங்க, சாட்சி கொடுக்குறான். அதாவது நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீசராக உனக்கு மனது உண்டோன்னு சொல்லி அந்த கூடன் வந்து அந்த பரிசேயர்களை பார்த்து ஏதுபார்களை பார்த்து சொல்றான். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து எதிர்த்து பேசுறாங்க. அதாவது நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேடைய சீசன் சொல்லி வாக்குவாதம் பண்றாங்க. வாக்குவாதம் பண்ணும்போது மறுபடியும் வந்து அந்த பிறவி குருடனுக்கு தைரியம் வருது. அவன் சொல்றான் பாருங்க, அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். அப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, அவன் முதல்ல வந்து தயக்கத்தோடு பேசுறான். 2வது அவனுக்குள்ள உள்ளத்துல வந்து அவனுக்கு வைரகம் வந்தது. அப்ப சொல்றான் பாருங்க, அவர் எங்கே இருந்து வந்தார் என்றும் நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளனா இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்போ இந்த பிறவிக்குடன் கண் பார்வை அடைந்தவன் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதம் செய்து அறிந்து அவன் வைரகத்தோட தான் பேசுறான் பாருங்க. அப்ப இவன் வந்து உபதேசம் பண்றான் அவங்களுக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம், ஆனா ஒருவன் தேவ பக்தி உள்ளனா இருந்து அவருக்கு சித்தமானது செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அப்படி சொல்லும் போது அவனுக்குள்ள கோபம் வந்துருது. சொல்றாங்க, அதாவது முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவன் என்ன பண்றாங்க, புறம்பே தள்ளி விட்டார்கள். ஆனா அந்த குறித்து அவனுக்கு வந்து வருத்தமே இல்லை. என்ன புறம்ப தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இயேசு கிறிஸ்துக்காக சாட்சி கொடுக்க வேண்டும் சொல்லி அவனுக்குள்ள வைரகம் இருந்தது. ஆரம்பத்துல ஒரு தயக்கத்தோடு தான் சொல்றான், முழுசா சொல்லாம. ஆனா பிறகு இயேசு கிறிஸ்து குறித்து அவன் சாட்சி கொடுத்து அவன் பிரசங்கம் பண்றான். அதை அறிந்து கேட்ட உடனே கோபத்தோட என்ன பண்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயான்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவனை புறமே தள்ளி விடுகிறார்கள். அப்போ இவன் இயேசு கிறிஸ்துக்கு வைரம் கொண்டு இருந்தான் இல்லையா. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்கு பார்வை கொடுத்தார் இல்லையா, அவருக்கு சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அவன் தான் உண்மையான இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறான். வாசிகள் அடுத்தது தானியல் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பார்ப்போம். அதாவது தானியல்ல முக்கியமா பார்க்கும்போது தானியல், சாதராக், மேஷாக், ஆபிநேக்கர் இவங்க எல்லாருக்குள்ளேயே ஒரு வைரகம் இருந்தது. அதாவது இந்த நேபுக்கத்நேச்சர் என்ன பண்றான், ஒரு பெரிய பொற்சிலை நிறுத்தி விட்டு, அதாவது இந்த இசைக்கருவிகளை வாசிக்கும் போது அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை வந்து போடுறான் தேசமெங்கும், பாபிலோன் தேசத்துல. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே பயந்து நடுங்கி, அங்க உள்ள மக்கள் எல்லாமே அதை வணங்குறாங்க. ஆனா தேவனுக்கு அஞ்சி பயபக்தியோட அதை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லி வைரகத்தோட நிற்கிற அந்த 3 பேர்
அவங்க விஷயத்தை பார்க்கலாம், என்ன செய்தார்கள். தானியேல் 3:15-18. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களானால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். ஆமேன். இவர்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று வைரகமா உள்ளதை அறிந்த அந்த ஜனங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு போய் சொல்றாங்க, இவர்கள் பொற்சிலையை வணங்கவில்லை அப்படின்னு கேட்ட உடனே மறுபடியும் ராஜா அவனை கேட்கிறான். அவன் என்ன பண்றான், சொல்றான், இப்போது எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணம், வீணை, சுரணமண்டலம் என்ற இந்த கீத வாக்கியங்களை வாசிக்கும் போது, நீங்க கேட்கும் போது என்ன பண்ணுமா, தாழ விழுந்து நான் பணி வைத்த சிலையை என்ன பண்ணுமா, பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. அப்படி நீங்க பணிந்து கொள்ளாம இருக்கும்போது அநேகமே எரிகிற அந்நேரமே என்ன பண்ற, அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். அப்போ நான் செஞ்சு வச்ச அந்த சிலையை வணங்கினா சரி, இல்லாவிட்டா என்ன பண்ற, அந்த நிமிஷமே என்ன பண்ற, உங்களை அக்னி சூளையில போட்டுருவேன்னு சொல்லி ராஜா ஒரு சட்டத்தை சொல்றான். சொல்லும் போது இவங்க 3 பேர் அதை கேட்டு என்ன பண்றாங்க, உங்களை அவன் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறான் பாருங்க. உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். இது சொன்ன உடனே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வைரகம் வந்தது. சொன்ன உடனே அவங்க பாருங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவங்க தைரியமா பேசுறாங்க பாருங்க. அவங்க 3 பேருக்கும் எதிர்த்து அந்த ராஜா சொல்றான், நீங்க இந்த பொற்றில வணங்கினா சரி, வணங்காவிட்டால் அந்நேரமே அக்னி சூளையில போடப்படுவீர்கள். அப்படி சொன்ன உடனே அவங்க தைரியமா பேசுறாங்க. எதை குறித்துமே பயம் இல்லை. அவங்க சொல்றாங்க தைரியமா, அதாவது இந்த காரியத்தை குறித்து உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு அவசியம் இல்லை, ஆனா நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி இருந்து கூட அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி எங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறது எங்களை தேவன் சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க. ஆனா ஒருவேளை விடுவிக்காமற் போனால் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுதான் உண்மையான வைரகம். அப்போ அந்த சூழ்நிலையில அவனுக்கு ஒரு பரீட்சை வந்தது, சிலையை வணங்கணுமா இல்ல சாகணுமான்னு சொல்லி. ஆனா இதை குறித்து அஞ்சாம அவங்க தைரியமா நிக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறாரு இந்த அக்னி சூழலில இருந்து. ஆனா ஒருவேளை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காம போனா சரி, நாங்க மாட்டோம், என்ன பண்ண மாட்டோம், இந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்ற இந்த 3 பேருக்குள்ளும் வைரகம் இருந்தது. அதே போலதான் அவங்க வைரகத்தோட தான் அவங்க இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை. அது கேட்ட ராஜா கோபம் அடைந்து என்ன பண்றான், 7 மடங்கு என்ன பண்றான், அந்த அக்னி சூளைய அனலாக்குறான். அவங்களை தூக்கின்னு போய் 3 பேரும் போடப்படுறாங்க. ஆனா தூக்கின்னு போனவன் செத்துடுறான். ஆனா இந்த 3 பேரும் ஒரு தீ வாசனை கூட அவங்கள இல்லை. 3 பேரை சேர்ந்து 4 பேரா கர்த்தர் அவங்களோட இருக்கிறத கண்டு நேபுகாத்நேசருக்கு உள்ளத்துல பயம் உண்டாயிடுச்சு அதை கண்ட உடனே. அப்ப இதுதான் சாட்சி. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி கொடுக்கிற யார், வைரகம் உள்ளவர் யார், எந்த சூழலில் நான் சிலையை வணங்க மாட்டேன். அப்ப நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர், ஆனா தப்பிக்க போனாலும் சரி நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம் என்பதுதான் உண்மையான வைரகம். அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு வைரகம் இருந்தது. அந்த பாபிலோன் தேசத்துல ஒரு பெரிய தேசம். ஆனா தேசம் முழுசுமே பாத்தீங்கன்னாக்கா சிலை வழிபாடு செய்கிற ஒரு தேசம். ஆனா அதுல நீதிமான்களாக வைரகம் இருந்தவர் யார், இந்த 3 பேரும். தானியேலும் இருந்தான். அவங்க டெஸ்ட் வந்தது, அந்த பரீட்சை வந்தது, விசுவாசன் பரீட்சை.
அப்ப அந்த பரீட்சையில அவங்க என்ன பண்ணாங்க? ஜெயித்தார்கள். அப்ப அவங்களுக்குள்ள அந்த வைரகம் இருந்தது இல்லையா? அப்ப அதே வைரகம் இன்றைக்கு இருக்கிற உலகத்துல இருக்க கிறிஸ்தவர்கள் இருக்குதா? அதுதான் கேள்வி. வாசிக்கலாம். கலாத்தியர் 1:13-16. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேக பேரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியமங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது உடனே நான் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். ஆமீன். இது நல்லா உத்து கவனிச்சு பாருங்க. பவுல் சொல்றான் பாருங்க, நான் யூத மார்க்கமாய் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவன் யூத மார்க்கமா இதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசிக்கும் போது வாஸ்தல்லையா அவனோட சாட்சி கொடுத்து 8ஆம் நாள் விருத்தம் பண்ணப்பட்டவன் நான் எபிரேன்னு சொல்லி அவன் சாட்சி கொடுத்தான். அப்படி இருந்த போதும் என்னுடைய நடக்கை நீங்க குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தேவனுடைய சபையை நான் என்ன பண்ண? மிகவும் துன்படுத்தினேன், அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்தில் தேறினவனா இருந்தேன். என் பிதாக்குடைய பாரம்பரிய நியமங்களுக்காக என்ன பண்ண? மிகவும் பக்தி வைரகம்னா இருந்தேன். அவன் பக்தி வாய்தம் இருந்தது. ஆனா எப்படி இருந்தது? அவன் சொல்றான் பாருங்க, யூத மார்க்கத்துல தேறினவனா இருந்தேன். ஆனா என் பிதாக்குடைய பாரம்பரிய நியாய பிரமாணம். எப்படிப்பட்ட நியாய பிரமாணம்? பாரம்பரிய நியமங்களுக்காக நான் என்ன பண்ணேன்? மிகவும் பக்தி வைரகம்னா இருந்தேன். அப்படி இருந்து கூட நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் முதல் என்னை பிரித்தெடுத்து என்ன பண்ணார் ஆண்டவர்? தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதி இடத்துல சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எங்களுக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்தது. உடனே நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். அப்ப இன்னைக்கு உண்மையான இயேசுவின் பிள்ளை ஒருபோது என்ன பண்ணான்? காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். அவனுடைய யோசனை மாம்சத்தோடு இருப்பதே இல்லை. அப்ப மாம்சத்தோடு யோசனை பண்ணுகிறவன் அவன் கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியாது. அதான் பவுல் சொல்றான், நான் உடனே என் மாம்சத்தோட ரத்தத்தோடும் யோசனை பண்ணவில்லை. அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருப்பவன் தான் உண்மையான இயேசுவின் பிள்ளையா இருக்க முடியும். அப்ப என்றைக்குமே இயேசு கிறிஸ்து வைரகம் உள்ளவன் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். உலகமா தேவனா என்று சொல்லும் போது சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க? உலகத்தோட ஒத்து போவாங்க, இயேசுவோட என்ன பண்றாங்க? இருப்பேன், இந்த பக்கமும் இருப்பேன், அந்த பக்கமும் இருப்பேன். உலகத்தோட ஒத்து போகிறவன், காம்ப்ரமைஸ் பண்ணுகிறவன் உண்மையான இயேசு கிறிஸ்து பிள்ளை இருக்க முடியாது. அதான் பவுல் சொல்றான். ஆனா பவுல் ஒரு விஷயத்த சொல்றான் பாருங்க, கிருபை குறித்து. வாசிக்கலாம். எபேசியர் 3:7-8. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன். பவுல் சொல்றான், நான் இயேசு கிறிஸ்துக்கு சுவிசேஷம் அறிக்கிற ஊழியக்காரன் ஆனேன். எதனால? பாரம்பரியத்தினாலயா? இல்ல ஞாபகத்தை கடைபிடிக்கிற அந்த பக்தி வரத்தினாலயா? இல்ல. அவன் சொல்றான் பாருங்க, தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலதான் இந்த சுவிசேஷத்துக்கு என்ன நான் ஊழியக்காரன் ஆனேன். அப்போ தேவனுடைய கிருபையினால தான் என்ன பண்றேன்? நான் ஊழியக்காரன் ஆயிருக்கிறேன். ஆனா பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் நான் சிறுவனாகிய நான் கிறிஸ்துடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என்ன பண்ற? புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதே பவுல் தான் அவன் முன்னிருந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் பக்தி வைரத்தை இருந்தது. ஆனா அது நியாயப்பிரமாணப்படிதான் இருந்தது. ஆனா கிருபைனாலதான் அவன் மாறி இருக்கிறான். அந்த கிருபைனாலதான் சொல்றான், நான் கிருபைனாலதான், தேவனுடைய கிருபைனாலதான் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன்னு சொல்லி பவுல் சொல்றான். வாசிக்கல 25:13. அதாவது பினகாஸ் என்ற ஒரு ஆசிரியன், அவனு குறித்து ஒரு விஷயத்த பார்க்கலாம். வாசிங்க. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். ஆமென்.
அதாவது இந்த பெனகாஸ் என்ற ஒரு ஆசிரியர் இருந்தான். ஆனா அவனுக்கு கர்த்தர் மேல மிகவும் பக்தி வைரம் இருந்தது. இந்த மக்கள் தேவனை விட்டு விலகி பாவத்தில் விபச்சாரத்தில், அதாவது அந்நிய தேவர்களை வணங்கும்படி தங்கள் இறையை சாய்த்ததனால் அவர்கள் விழுந்து போனார்கள். தேவனுக்கு கோபம் மட்டும்படி காரியம் செய்யும் போது இந்த பெனகாஸ் என்ன செஞ்சா, அதாவது அவன் தன் தேவனுக்காக பக்தி வைரகம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக என்ன பண்ணான், பாவ நிவர்த்தி செய்தபடினால். அப்ப இந்த ஆசாரன் என்ன பண்றான், இந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்து பார்த்து அந்த இஸ்ரவேல் புத்திரர் அழிந்து போகாதபடிக்கு அவன் என்ன பண்றான், பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என் சொல் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது, இல்ல ஒரு தேசம் பாவம் செய்யும் போது, ஒரு பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் இருந்தால் அது பெட்டரா இருக்கு இல்லையா? ஆனா அன்னைக்கு இந்த மக்கள் பாவம் செய்யும் போது பரிந்து பேசுகிற ஒரு ஆசனை இருந்தவன் தான் இந்த பெனகாஸ். பெனகாஸ் மாத்திரமல்ல, மோசே அநேக இடங்கள்ல பார்க்கும்போது கர்த்தருக்காக அவன் என்ன பண்றான், பரிந்து பேசுகிறான். இந்த மக்கள் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்யும் போது, அதை சிலை வழிபாடு செய்யும் போது பொன் கண்குட்டிகளை வார்ப்பித்து அதை வழங்கும் போது, அவர்கள் தேவனுக்கு விரோதம் பாவம் செய்யும் போது அழிந்து போகாதபடிக்கு பரிந்து பேசுகிறவன் தான் இந்த மோசே. அதே போலதான் இந்த ஆசரன். ஏன்னா அவன் தேவனுக்கு பக்தி வர உள்ள இருந்தது. அதனால என்ன பண்றான், பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவன் பாவ நிவர்த்தி செய்கிறான். அப்போ இன்னைக்கு இன்டர்செஷன் பண்றது யாரு? அப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவுல நடுவஸ்தர் யாருமே இல்லை. அப்ப இன்னைக்கு ஆசாரியர்களும் கிடையாது. இன்னைக்கு அல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு மகா பிரதான ஆசாரியாரு நமக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஏன்னா அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து விட்டார். சிலுவையில ரத்தம் சிந்தினால இன்னைக்கு நாம எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 119 தாவீது சொல்லுகிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். 119 2 வசனம் வாசிக்கலாம். 136 139. உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. தாவீது சொல்றான், உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால் என் கண்களிலிருந்து நீர்த்தரைகள் ஓடுகிறது. எதனால அவன் துக்கப்படுறான் பாருங்க. அதாவது தேவனை அறிந்த இதே மக்கள் தான் அவங்க என்ன பண்றாங்க, மறந்து போகிறார்கள். வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடினால் என் கண்களிலிருந்து நீர்த்தரைகள் ஓடுகிறது. அது மாத்திரமல்ல, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியினால். அப்ப சத்ருன்னு சொல்லும் போது யார சொல்றாங்க, வசனத்தை மறந்தவர்கள் தான் இல்லையா? இதே மக்கள் தான், தேவனை அறிந்த மக்கள் தான் என்ன பண்றாங்க, அந்த மறந்து விட்டார்கள், தேவனுடைய கற்பனை மறந்து விட்டார்கள். அதான் சொல்றான், என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடினால் என் பக்தி வைராகம் என்னை பட்சிக்கிறது என்று தாவீது சொல்றான். ஏன்னா தாவீதுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் அந்த 119 சங்கீதம் நீங்க வாசித்து பாருங்க, தேவனுடைய வசனத்தை குறித்து அதனுடைய அருமையை குறித்து எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் தாவீது அந்த வசனத்தின் அருமையை குறித்து எழுதியிருக்கிறான். அதனால இதை விட்டு விலகி போனவர்கள், மறந்து போறவர்கள் காணும் போது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, துக்கம் உண்டாச்சு. அதனால என் கண்களில் நீர்த்தரைகள் ஓடுகிறது. அதனால எனக்கு என்ன ஆகுது, பக்தி வைராகம் என்னை பட்சிக்கிறதுன்னு சொல்லி தாவீது சொல்றான். வாசிக்கலாம். ரோமர் 10:1-4. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமேன். ஆமேன். பவுல் சொல்றான், இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்குதுன்னு சொல்லி பவுல் சொல்றான். ஏன்னா தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகம் உண்டென்று அவர்கள் குறித்து சாட்சி சொல்லுகிறேன். பவுல் சொல்றான், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகம் இருந்தது. யாருக்கு? இஸ்ரேல் மக்கள் இருந்தது. ஆனா அது எப்படிப்பட்ட வைராகமா? ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராகம் அல்ல. ஏன்னா அவங்க நியாய பண்ண கிரியனால காண்பிக்கணும்னு விரும்பினாங்க. அவங்க எப்படிப்பட்டலாம் இருந்தாங்க,
அதாவது நியாயப்பணத்தை கடைப்பிடிக்கணும், அதனால நான் நீதிமான ஆகணும்னு சொல்லி விரும்பினாங்க. அதனாலதான் சொல்றாரு பவுல் சொல்றாரு, ஆகிலும் அது அறிவிக்கற்ற வைரம் அல்ல. எப்படின்னாக்கா, அவர்கள் தேவநீதி அறியாம தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தேவநீதியை அறியாம தங்கள் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் தேடினார்கள். அப்ப சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடினால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாது இருந்தார்கள். அவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்களாம், தேவநீதியை அறியாம சுயநீதி நாட்ட வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்று அவங்க தேவநீதிக்கு செவி சாய்க்காம விட்டு விட்டார்கள். அதனாலதான் என்ன பண்றாங்க, அது அறிவிக்கட்டாத வைரம்னு சொல்லி பவுல் சொல்றான். ஆனா விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிவா இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் தி எண்ட் ஆஃப் த லா. ஆனா இதெல்லாம் மறந்து இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, மறுபடியும் என்ன பண்ணாங்க, நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும், அதனால நான் நீதிமானது விரும்பினார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, அதாவது நியாயப்பிரமாணத்தால் நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து போனார்கள் சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இதே விஷயத்த ரோமர்ல பவுல் சொல்ற விஷயத்த பார்க்கலாம். ரோமர் 9:31-32. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். ஆமென். எதனால அவங்க பவுல் சொன்னாரு, இதுக்கு முந்தின வாஸ்தவம், ஆகிலும் அது அறிவிக்கற்றாத வைரகம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க, நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அவங்க தேடினார்கள், ஆனாலும் அடையவில்லையா. எப்படின்னாக்கா, அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாம அவங்க தேடினாங்க. ஆனா எப்படி தேடினாங்களா, அது விசுவாசத்தினால தேடவில்லை. எப்படி தேடினானுங்களா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. அப்ப நான் கிரியையினால கடைபிடிக்கணும், நான் கிரியையினால நான் அதை அடைவேன் என்று விரும்பி அதை தேடினார்கள். ஆனா விசுவாசம் இல்லாம தேடினார்கள், அதனாலதான் அதை அடையவில்லை அவர்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 11-13. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை சோஸ்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிளை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஆமென். ஆமென். பாருங்க, இங்க ஒரு பரிசேயன் வரான், அவன் ஜெபம் பண்றான். பாருங்க, அவன் சொல்றான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராதனால் உம்மை தோத்தரிக்கின்றேன். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருந்தது, அதாவது வைரகம் இருந்தது. நான் எல்லாமே கடைபிடிக்கிறேன்பா, நான் கரெக்டா இருக்கிறேன், பர்ஃபெக்ட். ஆனா இவங்கள மாதிரி இல்ல, அவங்கள மாதிரி பாவி இல்ல, ஆனா நான் பர்ஃபெக்ட்னு சொல்லி தன்னை உயர்த்தும்படிதான் அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்றான். அவன் சொல்றான் பாருங்க, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன், தசபாகம் செலுத்தி வருகிறேன். இதெல்லாம் எப்படிப்படுது, அதாவது இந்த மனுஷன் என்ன பண்றான், அதாவது தன்னை நீதிமான் காண்பிக்கணும். எதனால, நான் எல்லாமே கடைபிடிக்கிறேன். அதனாலதான் வசனம் சொல்லுச்சு இல்லையா, அதாவது ரோமர்ல வாஸ்தவம் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, சுயநீதி நாடினார்கள், சுயநீதி நிலையத்தை நாடினார்கள், தேடினார்கள். ஆனா அது அறிவிக்கற்றாத வைரகம். அதனாலதான் இவனும் அதான் செய்யறான் பாருங்க, அதாவது தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்ப நான் பர்ஃபெக்ட், இதெல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எல்லாருக்கும் முன்பாக அறிக்கை பண்றான். ஆனா அங்க இருந்த அந்த ஆயக்காரன் எப்படி பண்றான், தூரத்துல நின்று என்ன பண்றான், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அப்ப இவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது, அவனுக்குள்ள என்ன இருந்தது, பெருமை இருந்தது. அப்ப நான் எல்லாமே கடைபிடிக்கிறேன், நான் பர்ஃபெக்ட், ஆனா இவங்கள மாதிரி நான் இல்ல, நான் நல்லவன் சொல்லி காண்பிக்கும்படிதான் தன் கிரியைகளை நான் அந்த கிரியெல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்த்தும்படி அவன் என்ன பண்றான், ஜெபம் பண்றான். ஏன்னா இவங்க அதெல்லாம் முந்தின வசனம் வாசம் இல்லையா, ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த யூதர்கள் எப்படி இருந்தாங்களா, அதாவது விசுவாசனால தேடாம நியாயப்பிரமாணத்தை கிரியனால அதை தேடினார்கள். வாசிக்கலாம் ஆதியாகமம் 15 ஆபிரகாமை குறித்து வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:5-6 வாசிக்கலாம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். ஆமென். ஆண்டவர்
சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. நட்சத்திரங்களையும் என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணும் என்று சொல்லி பின்பு அவனை பார்த்து சொல்றாரு ஆண்டவரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். அப்படின்னா எண்ணக்கூடாத அளவுக்கு நட்சத்திரங்கள் போல இருக்கும். நட்சத்திரங்கள் யாருமே எண்ண முடியாது. கடல் மண்ணை கூட ஒருவரும் எண்ண முடியாது. அது போலதான் உன் சந்ததி இருக்கும். ஒருவேளை எண்ண முடிந்தா எண்ணிப்பார். அதான் சொல்ல, அவைகளை எண்ணும் என்று சொல்லி இவ்வண்ணமாய் இருக்கும் சொல்றாரு. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை கேட்ட உடனே என்ன பண்ணான்? அதாவது ஆபிரகாம் விசுவாசிக்கிறான் இல்லையா, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுதான் நீதி இல்லையா? அவன் நீதிமான ஆனா எது? விசுவாசித்தான் இல்லையா, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணி. அப்போ ஆபிரகாம் கிரியனால ஞாபகப்படுத்தலாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி விரும்பினா இல்ல. ஆபிரகாம் விசுவாசித்தான் இல்லையா, அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணினார் சொல்லி வசனம் சொல்லுது. இதே போலதான் ரோமர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 4:3-5. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். ஆமென். வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப அங்க கிரியையா விசுவாசமா? விசுவாசம் தான் இல்லையா? அப்ப என்று சொல்லி இருக்கிறது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி எப்படி இருக்குமா? கிருபை என்று எண்ணப்படாம கடன் என்று எண்ணப்படும். ஆனா ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குற இடத்தில் விசுவாசம் வைத்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. ஆபிரகாமுக்கு வைரகம் இருந்தது, அதனால விசுவாசம். அதனாலதான் அவன் என்ன பண்றான்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து அன்றைய தினம் என்ன பண்றான்? கர்த்தருக்கு பயந்து அந்த காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறான். அவன் தாமதிப்பதில்லை. அதனால விசுவாசன் வல்லவன் ஆனான்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் 1 ராஜாக்கள்ல 19:9-10 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளி விட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமீன். ஏலியாக்கு வைரகம் இருந்தது. அதனாலதான் 450 கள்ள தீர்க்கதரிசியை வெட்டி போடுறான். அங்க இருக்கிற கள்ள தீர்க்கதரிசி எல்லாம் வெட்டி போடுறான். இதை கேட்ட உடனே ஜெசேபேலுக்கு கோபம் என்ன பண்றான்? அந்த ஜெசேபேல தீர்மானம் பண்றான், அதாவது எலியாவை நான் கொன்று போட வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே எலியா என்ன பண்றான்? ஜெசேபேலுக்கு பயந்து நடுங்கி விலகி ஓடுறான். விலகி போய் ஒரு குகையில தங்குறான். தங்கி பிறகு பாருங்க, அங்கே ஒரு கெபிக்குள்ளே போய் தங்கி இருந்தான். இதோ கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று ஆண்டவர் கேட்கும் போது அதற்கு அவன் சொல்றான், சேனைகளுக்கு தேவனே கர்த்தருக்காக வெகு பக்தி வைரகம் உள்ளவனா இருந்தேன். அவன் சொல்றான், எலியா, ஆண்டவரே, உமக்காக வெகு பக்தி வைரகம்னா இருந்தேன். ஆனா இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளி விட்டார்கள். அதனால உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் அவர்கள். நான் ஒருவன் மாத்திரமே மீதியா இருக்கேன் ஆண்டவரே, என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று எலியா நினைத்து ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க. ஆனா எலியாக்கு பக்தி வைரம் இருந்தது. அதனாலதான் அந்த கள்ளத்தீசரை கொன்று போடுகிறான். கர்த்தருக்காக வைரம் இல்லைன்னா இருந்தான். ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு. அதே அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமேன். ஆமேன். எலியா சொல்றான், ஆண்டவரே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டு விட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தான் இருக்கிற மீதியா இருக்கிற ஆண்டவரே, தப்பித்து வந்து விட்டேன் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேர், 1 2 இல்ல, 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். அப்படின்னா தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து பாகாலுக்கு தலை வணங்காத
ஒரு கூட்டம் எத்தனையா 7000 பேர் இருக்குதுன்னு சொல்லும் போதுதான் அப்போ கர்த்தருக்காக வைரகம் கொண்டுள்ள அந்த 7000 பேர் இருக்கிறான்னு சொல்லி எலியாக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். அப்போ இந்த வைரகம் என்றால் என்ன? அதாவது என்ன சூழ்நிலையிலும், அதாவது சாதாக் மேசாக் ஆபேத்நேகோ ஆனாலும் சரி, இல்ல பிணையாஸ் அதாவது பிணையாஸ்ன்ற அதாவது அந்த ஆசிரியர் இருந்தாலும் சரி, ஆனா எந்த சூழ்நிலையும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ண விடாம கர்த்தருக்காக வைரகம் உள்ளவர்களா இருந்தார்கள் சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம் எபிரேயர்ல 11 23 முதல் 27. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமென்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். தாங்க மோசே அவன் எங்க வளர்ந்தான்? எகிப்துல பெரிய அரண்மனையில தான் வளர்ந்தான். மோசே பிறந்த போது அவருடைய தாய் தகப்பன் என்ன பண்ணாங்க? அவனை அழகுடன் கண்டு விசுவாசத்தினால் என்ன பண்ணாங்க? ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாம என்ன பண்ணாங்க? அவனை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்கள். அப்ப விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்ன பண்றான்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது வெறுத்து அவன் என்னைக்கு நான் ஒரு எபிரேயன் சொல்லி அறிந்து கொள்கிறானோ, சோ அவன் சிறு வயது முழுக்க அவனுக்கு தெரியல. அரண்மனையை வளர்ந்து ஒரு நாள் அவன் அறிந்து கொள்ளும் போது நான் எபிரேயன் என்று அறிந்து கொள்ளும்படி என்ன பண்றான்? அவனுக்கு நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் இருந்தது மோசேக்கு, இல்லையா? அரண்மனையில சுகபோகமா வாழ முடியும். ஆனா அவன் பாருங்க அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து தெரிந்து கொண்டான். அப்ப அநித்தியமான பாவ சந்தோஷம், இந்த அரண்மனையில சுகமுகமா வாழ முடியும். அவனுக்கு எல்லா விதமான அவனுக்கு லக்ஸரிஸ் லைஃப் இருந்தது அங்க. ஆனா அதெல்லாம் வெறுத்து விட்டு என்ன பண்றான்? கர்த்தருக்காக வைரம் கொள்றான். இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ இதுதான் கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த வைரகம். இந்த இடத்துல எனக்கு முடிஞ்சால் நான் சுகபோகமா வாழ முடியும், ஆனா நான் விரும்பவில்லை. ஆனா பாவ சந்தோஷம் அனுபவிக்கிறத விட துன்பத்தை அனுபவிக்கிறத மேல் என்று எண்ணி அதை விட்டு விலகி வெளியே வரான் மோசே. அப்ப விசுவாசனாலே அவன் அதரிசமானவர்களை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இதுதான் கர்த்தருக்குள்ள இருந்த வைரகம் என்று நாம் பார்க்கிறோம். வாசிகளா? ஆனா இந்த பூமியில அதாவது நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருக்கும். ஒருவேளை சிலருக்கு பல கோடி பணம் இருக்கிறோம். ஆனா அத எல்லா பார்க்கிலும் அதாவது நாம் அந்த உபத்திரத்துல அனுபவிக்கிறது மேல் என்று எண்ணுவது பெட்டர். வாசிகளா? ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். ஆமேன். வசனம் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், டு நாட் காம்ப்ரமைஸ் என்றுதான் ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம். எந்த சூழ்நிலையும் நாம அந்த காம்ப்ரமைஸ் பண்ண போக கூடாது. உலகமா தேவனா என்று வரும்போது டெஸ்ட்ல அப்போ எதை நாம சூஸ் பண்றோம் தான் கேள்விக்குறி. சில நேரம் சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. நான் கர்த்தருக்காக வைரகமா இருப்பேன் என்று சொல்லுவாங்க. ஆனா சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி சில நேரம் என்ன பண்ணுவாங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவாங்க. அப்ப எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம கர்த்தர் கண்டு வைரகம் நிற்கணும் தான் அவன் தான் உண்மையான இயேசுவின் சீஷனா இருக்க முடியும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம் என்ன பண்ணுமா என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே நீங்கள் மனுரூபம் ஆகுங்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த லோகத்தோட ஒத்து போக கூடாது. சில நேரங்கள் சொந்த பந்தங்கள், நண்பர்கள், இதில் ஒத்து போகிற காரியங்கள் வரும். ஒரு டெஸ்ட் வரும். பரவாயில்ல, என் சொந்தம் தானே, என்னுடைய நண்பர்கள் தானே அப்படின்று
காம்ப்ரமைஸ் பண்ண ஒருபோதும் கூடாது. ஆனா எந்த சொல்லியும் நம்ம கர்த்தருக்காக எப்படி இருக்கணும்? வைராகம் உள்ளவளா இருக்கணும். அதான் மோசே இருந்தான். அவனுக்கு நல்ல ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கிற ஒரு சான்ஸ் இருந்தது. ஆனா அதெல்லாம் தள்ளி வெறுத்து விட்டு துன்பத்தை அனுபவிக்கிறத, எபிரேய மக்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறத மேல் என்று அவன் அதை விட்டு விலகி வெளியே போறான். ஆனா அவனுக்கு நல்லாவே தெரியும் ராஜாவுடைய கோபத்துக்கு ஆளாகுவேன். அதெல்லாம் அறிந்தது கூட கர்த்தருக்குள்ள வைரம் இருந்தனாலதான் அதை விட்டு விலகி வெளியே போறான் மோசே. அப்ப நமக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த வைரம் இருக்கிறதான்றதான் கேள்வி. வாசிக்கலாம் கடைசியா நீதிமொழிகள் 23:17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஆமேன். ஆமேன். இந்த வசனத்தை நீங்க TCVN வெர்ஷன், அதாவது கண்டெம்பரரி வெர்ஷன் சொல்லி இருக்குது, சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு என்ற வெர்ஷன்ல பார்க்கும்போது அங்க நீ உன் ஈரத்தை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, எப்போதும் யெகோவாவுக்கு என்ன பண்ணமா பயந்து நடக்க வைராகமா இருன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தருக்கு பற்றும் பயத்தோடு இரு என்பதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கும். நடக்க வைரகமா இரு, எப்போதும் வைரகமா இருக்க வேண்டும். நீ நாடோறும் கர்த்தருக்கு பற்றும் பயத்தோடு இரு என்பது அந்த TCVN வெர்ஷன்ல பார்க்கும்போது எப்போதும் இப்படி இருக்கணுமா? ஆண்டவருக்கு பயந்து நடக்க வைரகமா இரு. ஆல்வேஸ் பி zealous டு காட். அப்ப எப்போதும் எப்படி இருக்கணுமா? நம்ம எல்லா சூழலிலும் எப்படி சாதராக், மேசாக், ஆபிநேகர் இருந்தார்கள். அவர்கள் பாபில் தேசத்துல அவர்கள் உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா அவர்கள் யாரும் இல்லாவிட்டால் கர்த்தர் என்னோட இருக்கிற தைரியத்தோட என்ன பண்ணாங்க? வைரகமா இருந்தார்கள். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்தோம், அதாவது வைரகத்துக்கு கர்த்தருக்கு நாம் வைரகம் இருக்க வேண்டும். எந்த சூழலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதவன் தான் உண்மையான பக்தி வைரகம் உள்ளவன். ஏன்னா எபிரேய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் சொந்த சம்பத்து, யூ ஆர் மை பெக்யூலர் பீப்புள். எப்போ சொல்லுவாரு? கண்டிஷன் தான் வைத்தாரு. அவருடைய கற்பனைக்கு படி நடக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும். அப்போ நாம அந்த கண்டிஷனுக்கு ஏற்று நடக்கும் போதுதான் நம்ம ஆரம்பத்துல வாஸ்தவம், யாத்திராகமத்துல வாஸ்தவம் இல்லையா? அதாவது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்ளுகிறால் சகல ஜனங்களையும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து, யூ ஆர் மை பெக்யூலர் பீப்புள், யூ ஆர் மை ட்ரெஷர்ன்னு சொல்றாரு. நீங்கள் என்னுடைய பரிசுத்த ஜனம். அப்போ அந்த பரிசுத்த ஜனம் சொல்லும் போது என் உடன்படிக்கை கை கொள்ளும் போதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ இந்த பக்தி வைரகம் என்பது கர்த்தருடைய வசனம் கை கொள்ளும் போதுதான். அப்ப நாம் அவருக்கு அஞ்சி நடந்து, அதான் வசனம், அதாவது அவர் நன்மை சகல அக்கிரமங்கள் என்று நம்மை மீட்டுக் கொண்டார் இல்லையா? தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிலை செய்ய பக்தி வைரம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம உலகத்துல இருந்தா கூட உலகத்தோட ஒத்து போகாமல் கர்த்தர் கண்டு நாம் வைரகம் உள்ளவளா இருக்க வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோ ஒரு பினிஷிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாய கர்த்தாவே, எசப்பா உமக்கு நன்றி செலுத்தும் கர்த்தாவே. அப்பா இந்த 1 மணி நேரம் அப்பா வசனங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி அந்த கிருபை தந்தபடியால் உங்களுக்கு நன்றி எசப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே, உங்களுடைய தயவு, உங்களுடைய அன்பு இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்று அப்பா அந்த வசனத்தை கொடுத்தபடியால் உங்களுக்கு நன்றி எசப்பா. அப்பா கடைசி வரைக்கும் அப்பா ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்குறது மாத்திரமல்ல, அதன்படி நடந்து அப்பா எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே, எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காமல் அப்பா பக்தி வைரகம் உள்ளவர்களாக கர்த்தாவே நடந்து முடிவருந்தும் இந்த கற்பனை பண்ணி நடக்க இந்த கிருபை தர வேண்டும் என்று அப்பா உண்மை வேண்டிக் கொள்ளும் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா உங்களுடைய அன்பு இறங்கட்டும் கர்த்தாவே. ஏசப்பா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கின்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.